ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். தாவீது தள்ளாடி ஆமென் கடைசி காலத்தில் அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் என்று சொல்லுகிறார். 2 சாமுவேல் 22:50 எனக்கு அன்பானவர்களே, ஆவியானவர் என்னை கொண்டு பேசிய, என்னை கொண்டு செய்த காரியங்களெல்லாம் எண்ணி நான் கர்த்தரை துதிக்கிறேன். இது தேவன் அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பு. அல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலையும் தாண்டுவேன் என்று சொல்லி மிக பிரம்மாண்டமாக கர்த்தரை உயர்த்துகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவருக்கு வயது 50 தாண்டி இருக்கிறதை நாம் உணர்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, விசுவாசத்தினால வயது எவ்வளவு கூடினாலும் பரவாயில்லை, கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது அது பலனுள்ளதாக மாறுகிறது. விசுவாச பாதையில் வாழும் பொழுது ஒரு விசுவாசியை வயது அவனை பின்னோக்கி இழுப்பதில்லை, மாறாக அவர்களை அந்த கர்த்தருடைய பிரசன்னத்தில் அழகாக அவன் உயர கொண்டு செல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. ஆமென். தளராத கைகளையும் கால்களையும் கர்த்தர் நமக்கு தருகிறவர். அல்லேலூயா. ஆமென். மோசேயும் யோசுவாவும் காலேபும் தாவீதும் இதற்கு எல்லாம் சான்றாக இருக்கின்றார்கள், சாட்சியாக இருக்கின்றார்கள். ஆம் பிரியமானவர்களே, எந்த சூழலிலும் எவ்வளவு வயதால் வந்தாலும், எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் அவரை வைத்தே அதை தாண்டி செல்கிறார்கள். ஆம், அவருடைய கரம் அவர்களோடு கூட இருக்கிறது. 2 சாமுவேல் 22:50 நாம் வாசிக்க கேட்டபடி, ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். எல்லா ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தரை துதித்து பாடுகிற அந்த பாடல் அவர்களுக்குள்ளாக இருந்ததுனால அந்த வெளிச்சம் ஆமென் பெரும் படையையும் அவர்களுக்கு எதிராக வந்த பெரும் போராட்டங்களையும் தகர்த்தெறிகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படி ஒரு வெளிச்சத்தை தருவார். பெரும் போராட்டங்கள், தடைகள் எல்லாவற்றையும் மாற்றுவார். விசுவாசத்தோடு சொல்லுங்கள், வயது பெருசல்ல, கர்த்தருடைய வார்த்தைகளை வல்லமையானவைகள், அதை வைத்து வெற்றி பெறுங்கள். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சேர்ந்து பாடி துதித்து கர்த்தரை ஆராதிக்கலாமா? தாயும் தகப்பனும் நீங்க தாங்க, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தாங்க. தாயும் தகப்பனும் நீங்க தாங்க, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தாங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆண்டவரே, எப்பொழுதும் எங்களை தாங்குகிறவர், எப்பொழுதும் எங்களுக்கு பலன் தருகிறவர். ஆமென். ஆண்டவரே, உம்முடைய மகிமையை மகத்துவத்தை நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து மதிலை வெல்லும் அந்த வைராக்கியம் இந்த துதியினாலும் மகத்துவத்தினாலும் பிறந்திருப்பதை எண்ணிமை துதிக்கிறோம். எங்கள் நாவுகளிலே அப்படிப்பட்ட கிருபைகளை தாரும். நீர் அப்படி எங்களை நடத்துகிறதற்காக நன்றி அப்பா, நன்றி, கோடா கோடி நன்றி. அநேகருக்கு நாங்கள் இன்னும் சாட்சியாய் ஆண்டவரே வாழ எங்களை இன்னும் தகுதிப்படுத்தும், பலப்படுத்தும், ஆசீர்வதித்தருளும். நீங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லைப்பா, தள்ளாட வேண்டிய அவசியம் இல்லை. நீரே எங்கள் பலனாக இருக்கிறீர்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.